ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ நம்ம தனி வட்டியில் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். தனி வட்டி அப்படின்றது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா 7th 3rd டேர்மில் வந்து கவர் ஆகுது. ஓகே, இப்போ தனி வட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பண தேவை அப்படின்றது இருக்கும்போது நீங்கள் எங்கே போவீங்க? பேங்க்குக்கு போவீங்களா? பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட் கேட்டு போகிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு 2,00,000 கேட்டு வந்து பேங்க்குக்கு போகிறேன். பேங்க்குக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க அவங்க? 18% நீங்க கட்டணும் சார் 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. 18% நான் கட்டுறேன் மேடம் அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா அப்ப 18%க்கு வந்து 2,00,000க்கு வந்து எவ்வளோ வந்து வட்டியா வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறப்ப, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரூ. 36,000 வருது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்ப அவங்க அத எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அதுதான் வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவங்க எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிஎன்ஆர்/100 அப்படின்ற அந்த ஃபார்முலா வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பிஎன்ஆர்/100? பி அப்படின்னா அசல். அதாவது நான் கேட்டு போனேன்ல ரூ. 2,00,000 அதுதான் வந்து பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரூ. 2,00,000 அப்படின்றது பி அசல் நான் வந்து கேட்டு போறேன். எத்தன வருஷம் நான் வந்து கட்டணும்? 1 வருஷத்துக்கு வந்து அந்த வட்டிய வந்து நான் கட்டணும் இல்லையா? அப்போ 1 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளோ சொல்றாங்க? 18% சார் சொன்னாங்களா? அப்போ 18% அப்படின்றது வட்டி வீதம் அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க. அப்ப அதுக்கடுத்து வந்து என்ன அப்டின்னா, மொத்த தொகை அப்படின்றது நான் திருப்பி செலுத்தக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத லாஸ்ட்டா பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? தனி வட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன? 2,00,000க்கு 18% அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ரூ. 36,000 நான் வந்து வட்டியாக திருப்பி செலுத்தணும் அப்படின்றது தான் எஸ்ஐ அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஏ அப்படின்னா என்ன அப்புட்னா, பிரின்சிபல் அதாவது நான் வாங்கினேன் இல்லையா அசல். அந்த அசலோட வட்டி சேர்றப்ப எனக்கு ஒரு தொகை வரும் இல்லையா? எவ்வளோ வருது? ரூ. 2,36,000 வருது இல்லையா? இதுதான் வந்து நான் திருப்பி செலுத்தக்கூடிய தொகை. இத தான் வந்து ஏன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த செகண்ட் ஃபார்முலால சொல்லுவாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டூ பி பிளஸ் ஐ அதாவது அமௌண்ட் அப்படின்றது மொத்தமா நான் திருப்பி செலுத்தக்கூடிய தொகை. பி அப்படின்றது நான் பிரின்சிபல் வாங்குன தொகை. எஸ்ஐ அப்படின்றது அந்த வட்டி தொகை. ஓகேங்களா? இத தான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டூ பி பிளஸ் ஐ அப்படின்ற ஃபார்முலால சொல்றாங்க. ஓகே. இப்ப நம்ம இந்த 2 ஃபார்முலா வந்து தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இத பேஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே வரும். சம்முக்குள்ள போலாம். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம குடுத்துருக்கத எடுத்து எழுதிறலாம். எவ்வளோ குடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க? ரூ. 25,000 அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோ குடுத்துருக்காங்க? 8% அப்படி சொல்லி குடுத்துருக்காங்களா? அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது 3 ஆண்டுகள் அப்படி சொல்லி நமக்கு குடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான அப்ப ஃபார்முலா என்ன? எஸ்ஐ கண்டுபிடிக்கணும்னா, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டூ பிஎன்ஆர்/100 அப்படின்றது தான் நமக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இத நம்ம அப்படியே எடுத்து எழுதுனா போதும். பி அப்படின்றது எவ்வளோ? ரூ. 25,000 அப்படின்றது தான் பி. ஓகேங்களா? அடுத்து என் அப்படின்றது 3 அப்படின்னு சொல்லி எடுத்துடுறோம். அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க? அப்படின்றது 8 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். டிவைடட் பை 100 சொல்லி போட்டுறோம். போட்டோம்னா 2 0 2 0 கேன்சல். ஓகேங்களா? அடுத்து 250 இன்ட்டு 8ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப 4 250 1000 8 250 2000 அப்படி சொல்லி கிடைக்குமா? 2000 இன்ட்டு 3ன்னு சொல்லி போடுறப்ப நமக்கு ரூ. 6,000 என்னவா கிடைக்கும்? எஸ்ஐ அப்படின்றது ரூ. 6,000. அதாவது 25,000த்துக்கு 8% வட்டி வீதம் போடுறப்ப எஸ்ஐ ஆனது எவ்வளவு கிடைக்கும்? ரூ. 6,000 நம்ம 3 வருஷத்துக்கு திருப்பி குடுக்கணும். ஓகேங்களா? சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் ரூபாய் 6,000ஐ 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணம் செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து அவங்க எத்தனை பர்சன்டேஜ் வட்டிக்கு வாங்குறாங்களாம்? 12% வட்டி வீதத்துல ஒரு அமௌண்ட்ட வாங்குறாங்க. 12% அப்படின்ற ஒரு வட்டி வீதத்துல. ஓகே. எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க? ரூ. 6,000 வந்து கடனா வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரூ. 6,000 அவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு செலுத்தணும்? 7 ஆண்டுகள்ல செலுத்தணும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இவங்க மொத்தம் செலுத்த வேண்டிய தொகை அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இது எஸ்ஐயா? எஸ்ஐ கண்டுபிடிக்கணுமா? ஏ கண்டுபிடிக்கணுமா? அவங்க மொத்தமா வட்டியோட சேர்த்து பேங்க்குக்கு செலுத்தக்கூடிய தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப அதுக்கு முதல்ல நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சிடலாம். எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர்/100 அப்ப 6,000 இன்ட்டு எண் வந்து என்ன? 7 சரிங்களா? அடுத்து அப்படின்றது 12 டிவைடட் பை என்ன போடுவோம்? 100 இத கேன்சல் பண்றப்ப 2 0 2 0 கேன்சல் ஆயிருமா?
6 12 72 720 இன்ட்டு 7ன்னு கிடைக்கும். 7 2 14 7 7 49 50 ₹5040 அப்படின்றது நமக்கு எஸ்ஐயா கிடைக்கும். ஆனா அவங்க பேங்க்குக்கு செலுத்தக்கூடிய தொகை அப்படி சொல்லி பார்க்குறப்ப ஏன்னு இருக்குமா? அப்ப 6000 + 5000 சொல்றப்ப ₹11,000 ₹11,040 அப்படின்றது அவங்க பேங்க்குக்கு செலுத்தக்கூடிய தொகை. ஓகேங்களா? செகண்ட் சம் முடிஞ்சுச்சு. தேர்ட் சம் பார்க்கலாம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ரூபாய் 6,720 ஆக உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பி அப்படின்றது குடுத்துட்டாங்க. என்ன? 5,600 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. அப்ப எத்தனை பெர்சன்டேஜ்ல இதாகுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. எவ்வளவா மாறுதா இந்த தொகை? ஏ அப்படி சொல்லி குடுக்குறாங்க. எவ்வளோ? 6,720 மாறுது அப்படி சொல்லி குடுத்துட்டாங்களா? அடுத்து என்ன தான் நம்மட்ட கேட்டுருக்காங்க. எத்தனை ஆண்டுகள்ல இந்த தொகை இத 6,720 மாறுது அப்படி சொல்லி குடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு எஸ்ஐ தான் கண்டுபிடிக்கணும். எஸ்ஐய வச்சு தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு. பிஎன்ஆர்/100ல போடணும் அப்படின்னா எஸ்ஐ நமக்கு தேவை இல்லையா? அப்ப நான் ரூ. 5,600 கடன நான் ஒருத்தர்ட்ட வாங்குறேன். அவர்ட்ட திருப்பி குடுக்கும்போது 6,720 நான் திருப்பி குடுத்தேன் அப்படின்னா, வட்டி அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6,720லிருந்து 5,600 கழிச்சா நமக்கு கிடைச்சிருமா? அப்ப 0, 1, 1 அதாவது 1,120 அப்படின்றது தான் நான் அவருக்கு வட்டியா குடுத்துருக்கக்கூடிய தொகை அப்படி சொல்றாங்க. இப்ப இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1,120 அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்து பிஎன்ஆர்/100ல போடும்போது 5,600 இன்ட்டு ஆருக்கு வந்து 6ன்னு குடுத்துறோம். எண் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. நான் எண்ண அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 சொல்லி போட்டுறலாமா? இப்ப இந்த 0, 0 கேன்சல் பண்றோம். இந்த 0, 0 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 56 இன்ட்டு 6 இன்ட்டு என் இஸ் ஈக்குவல் டு 1,120ன்னு இருக்கா? இப்ப இத மல்டிப்ளை பண்ணிலாம் எழுத தேவையில்ல. என்ன பண்ணிடலாம்? எனக்கு எண்ணு தான் தேவை. அப்ப மீதி இருக்கிறத ஃபுல்லா நான் கீழ கொண்டு வந்துர்றேன். 1,120 டிவைடட் பை 56 இன்ட்டு 6ன்னு போட்டுறேன். ஓகேங்களா? இப்ப இத கேன்சல் பண்றப்ப ஸ்ட்ரெய்ட்டா பார்த்தாலே தெரியுது. 56 அப்படின்றது 2ஆல போடுறப்ப 112ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப 20ன்னு கிடைக்கும். 20/6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரிமைனிங் வந்துட்டு எவ்வளோ இருக்கு? 20/6 அப்படி சொல்லிட்டு இருக்கு. இத கேன்சல் பண்றப்ப 3 6 5 30 அப்ப 10/3 அப்படி சொல்லி கிடைக்குதா? இத இப்ப நானு டிவைட் பண்றேன். 10/3 3 9ன்னு சொல்லி போறேன்னா ரிமைனிங் 1 இருக்குமா? இத நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுறப்ப எப்படி எழுதலாம்? QRD 3 1/3 இயர்ஸ் அப்படி சொல்லி கிடைக்குது நமக்கு ஆன்சர். அதாவது 3 1/3 வருடங்கள் அப்படின்றதா இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம வந்து 2, 2 சம் வந்து பார்க்கலாம். இப்ப போன மாடல் மாரியே இப்ப இன்னொரு சம் வந்து இருக்கு. அத பார்க்கலாம். ஓகேங்களா? ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500லிருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப பி அப்படின்றது என்ன? 16,500 அப்படின்றது தான் பி. 16,500 அப்படின்றது பின்னு சொல்லிட்டாங்களா? அடுத்து வந்து என்ன? எத்தனை வட்டி சதவீதம்? ஆர் அப்படின்றது 13% அப்படி சொல்லி குடுத்துட்டாங்க. எவ்வளவா மாறுதாம்? ஏ குடுத்துருக்காங்க. 22,935 மாறுது அப்படி சொல்லி குடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் சொல்லி கேட்டிருக்காங்க. அத எனக்கு தெரியாததுனால அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபார்முலா வந்து என்னது? எஸ்ஐ வந்து நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏலருந்து பிய கழிச்சா நமக்கு எஸ்ஐ கிடைச்சிருமா? இப்ப 22,935லிருந்து 16,500 நான் கழிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 3, 4 இங்க வந்து 12, 6 6435 6435 அப்படின்றது எனக்கு என்னது? எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகே. இப்ப நம்ம இத வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். 16,500 இன்ட்டு 13% இன்ட்டு எண் எனக்கு தெரியாது. அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6435 அப்படின்றது கிடைச்சிருக்கா? இப்ப இத 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே. அடுத்து வந்து எனக்கு எண்ணு தான் தேவை. அதனால இந்த மீதி இருக்க 2 கீழ டிவைட்ல கொண்டு வரேன். 6435 டிவைடட் பை 165 இன்ட்டு 13 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இத இப்ப கேன்சல் பண்ணலாமா? 5த் டேபிள்ல கேன்சல் பண்றேன். 3 5 15 3 5 15 ஓகே. 4 5 5 2 5 10 8 5 40 7 5 35 ஓகே. இப்ப இது பார்த்த உடனே தெரியுது 11ல போடுற மாரி தெரியுது. ஓகே. 11ல போட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போகுமா? ஓகே. அடுத்து வந்து ஓர் 11னா 11 ஓர் 11னா 11 7 11னா 77 அப்படி சொல்லியிருக்கு.
சரி ஓகே. இப்போ அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா மறுபடியும் எடுத்து எழுதிக்கிறேன். 117 டிவைடட் பை 3 இன்ட்டு 13 அப்படி சொல்லி கிடைக்கும். இத மறுபடியும் கேன்சல் பண்றேன். 3 டேபிள்லயே கேன்சல் பண்றேன். 3 9 9 27 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 39 டிவைடட் பை 13 சொல்லி இருக்குமா? 13 3 டைம்ஸ் போட்டோம்னா 39 கிடைச்சிரும். அப்ப n = 3 இயர்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே. அசல் 46,000ஐ 1 ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது P = 46,000 அப்படி சொல்லி நமக்கு குடுத்துட்டாங்க. இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. N அப்படின்றது எப்படி குடுத்துருக்காங்க? 1 ஆண்டு 9 மாதம் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்களா? இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1 ஆண்டு அப்படின்றது பிரச்சனை இல்ல. அப்படியே எழுதிக்கலாம். 9 மாதத்த மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைடட் பை 12ன்னு சொல்லி போடணும். மாதம்ல குடுத்திருந்தா, அத நம்ம வருஷத்துக்கு மாத்துறதுக்காக நம்ம இப்படி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவே ஒருவேள நாட்கள்ல குடுத்தாங்க அப்படின்னா, அத எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு 73 நாட்கள் அப்படி சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா, டிவைடட் பை 365ன்னு சொல்லி போடணும். இப்போ ஒருவேள லீப் இயர்ல குடுக்கணும்னு சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க லீப் இயர்ன்னு மென்ஷன் பண்ணி குடுப்பாங்க. இல்ல அப்படின்னா வருஷங்கள குடுப்பாங்க. சரிங்களா? 2016, 2018 அதன் மூலமா நம்ம லீப் இயர்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிவைடட் பை 366 அப்படி சொல்லி நம்ம போட்டுருவோம் லீப் இயர்க்கு. ஓகேங்களா? இதான் வந்து கான்செப்ட். இப்ப 9/12ன்னு சொல்லி மாத்திரமா இது இன்னும் சிம்ப்ளிஃபை பண்றப்ப 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஓகேங்களா? 3 9 4 3 12ன்னு போடுறப்ப 1 3/4 இப்படி நம்ம இத மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதிக்கணும். இப்ப இத வந்து ஃபிராக்ஷனா மாத்தனா என்ன பண்ணலாம்? 1 நாள் 4 4 3 7 7/4ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாமா? அப்ப n = 7/4 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க நமக்கு? A அப்படின்றத 52,440 கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. A அப்படின்றது 52,440. ஆனா எனக்கு என்ன தேவை? SI தான் தேவை. அப்ப இதுலருந்து கழிச்சு எழுதுனா நமக்கு SI கிடைச்சிருமா? இதுலருந்து கழிச்சோம்னா 4,000 + 2,000 6,000 6,440 அப்படின்றது எனக்கு SIயா கிடைக்குமா? அப்ப 6,440 = தான் என்னது? 46,000 இன்ட்டு n வந்து என்னது? 7/4 இன்ட்டு R அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. R அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இதுக்கடுத்து வந்து டிவைடட் பை 100 போடாம நான் வந்து அத ரெசிப்ரோக்கல் பண்ணா எனக்கு என்ன வரும்? 1/100 அப்படி சொல்லி கிடைக்குமா? அப்ப அத 1/100ன்னு எழுதிக்கிறேன். இப்ப கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆயிரும். 0 0 கேன்சல் ஆயிரும். இந்த 4 வச்சு நான் கேன்சல் பண்றேன். 1 நாங் 4 1 நாங் 4 மீதி 2 இருக்கும். 5 நாங் 20 அப்படி சொல்லி கிடைச்சிருக்குமா? இப்ப என்ன இருக்கும்? 115 × 7 × 6ன்னு சொல்லி இருக்கு. எனக்கு 6 தான் தேவை. 6 தான் தேவை. அப்ப என்ன பண்றேன்? 6,440 டிவைடட் பை 115 × 7ன்னு சொல்லி போடலாமா? 9 7 63 சரிங்களா? 7 14 920ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 920 டிவைடட் பை 115ன்னு மட்டும் இருக்கு. இத 5ஆல நான் கேன்சல் பண்றேன். 2 5 10 3 5 15 4 5 5 ரிமைனிங் 4 8 5 40 மீதி வந்து எத்தனை இருக்கு? 2 4 5 20 அப்படி சொல்லி ஆயிடுச்சா? 23ன்னு சொல்லியிருக்கு. இதுல யூனிட் டிஜிட் 3ன்னு இருக்கு. அப்ப 8 3 24 போட்டா வருதான்னு செக் பண்ணலாம். 23 8ஆல போட்டோம்னா 24 2 8 2 16 18 ஓகே. அப்ப 8ஆல போகுது. 23 × 8ன்னு போட்டா வருதா? அப்ப R = 8% அப்படின்றது தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரியே தான் இந்த சம்மும். இந்த சம்ல என்ன சொல்றாங்க? 48,000 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட். N அப்படின்றது என்ன சொல்றாங்க? 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப மாதம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 3/12 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்ப 1/4ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமா? இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷன்ல மாத்தோம்னா 4 2 8 8 + 1 9 9/4 அப்படி சொல்லி நமக்கு கிடைக்குமா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? A அப்படின்றது 55,560 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? 48,000 கடன் வாங்கியிருக்காரு. திருப்பி செலுத்தும்போது 55,560 அப்படின்றத செலுத்தியிருந்திருக்காரு. அப்ப எனக்கு SI அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். SI அப்படின்றது என்ன அப்படின்னா 2,000 + 5,000 7,560 அப்படின்றது தான் SI.
ஓகே. 6 தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால 6 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஃபார்முலால போடலாமா? 7560 இஸ் ஈக்குவல் டூ 48,000. 48,000 இன்ட்டு 9/4 அப்படி சொல்லி எழுதிக்கிறேன். n இஸ் ஈக்குவல் டூ 9/4. r தெரியாது. r அப்படியே எழுதிக்கிறோம். இன்ட்டு 100 இங்கே போறதுக்கு பதிலா ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே போட்டுறலாமா? 2 0. அப்போ இங்கே 2 0 2 0 கேன்சல். இங்கே 2 0 2 0 கேன்சலா? 4 வச்சு அடுத்து நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2 என்ன இருக்கு? 120 அப்படின்னு இருக்கு. இந்த 0 இருக்குல்ல, 120ன்னு இருக்கு. இன்ட்டு 9 இன்ட்டு r. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு எனக்கு r தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணலாம்? r தான் தேவை அப்படின்னா இந்த 2யும் கீழே கொண்டு வந்துக்கலாமா? அப்போ 7560 டிவைடட் பை 120 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு r அப்படின்னு சொல்லி போடுறேன்னா, இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிருதா? 9 வச்சு நான் கேன்சல் பண்ணுறேன். எண்ணும் போதா 72 அப்படி சொல்லி கிடைக்கும். மீதி 3 இருக்குமா? 4 போதா 36 அப்படி சொல்லி இருக்கும். அப்போ r இஸ் ஈக்குவல் டு 84 டிவைடட் பை 12 இருக்குமா? 7 12 84. அப்போ r இஸ் ஈக்குவல் டு 7% அப்படின்றது தான் இந்த சம்க்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே. ஒரு அசலானது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அசல் அது என்னன்றது நமக்கு தெரியாது. அப்போ பியை நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க? ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 10% அப்படி சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து n ஈக்குவல் டு 5 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,050 மாறுச்சு அப்படி சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. நமக்கு பி என்னன்னு தெரியாது. அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸியாக பண்ணலாம். இப்போ எஸ்ஐ அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்னு சொல்லி போன சமயமே பார்த்தோம். நமக்கு கொடுத்துருக்க ஏலேருந்து பியை கழிச்சா எஸ்ஐ கிடைச்சோன்னு சொல்லிருக்கோம். இங்கே பி என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ 10,050 அப்படின்றதுலேருந்து மைனஸ் பி அப்படி சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்ஐ அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 10,050 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக பி எழுதிக்கிறேன். எண்ணுக்கு பதிலாக 5, ஆருக்கு பதிலாக 10 டிவைடட் பை 100 அப்படி சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ 100 வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். 150 மைனஸ் பி வெளியில் 100 இருக்குது. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 50பின்னு சொல்லி இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ 100 ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா 100 500 5000 சொல்லி ஆகுமா? மைனஸ் 100p இஸ் ஈக்குவல் டு 50pன்னு சொல்லியிருக்கும். இந்த மைனஸ் 100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 100 ஆகுமா? அப்போ 150p இங்கே 100 5000 இருக்குமா? இப்போ p தான் எனக்கு தேவை. அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 150யை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். கீழே கொண்டு வந்தேன்னா 0 0 கேன்சல் ஆயிருமா? இப்போ 5 டேபிளில் போகிறேன். 3 டைம்ஸ் போகுமா? அதுக்கடுத்து மேலே வந்து 2 10 0 1 5 0 0. ஓகே. அடுத்து 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 6 3 18 2 7 3 21 0 0. அப்போ பி ஈக்குவல் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 6700 அப்படின்றது தான் பிஏ கிடைக்குது. ஓகேங்களா? இதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% வட்டி வீதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. போன சம் மாதிரியே தான், அதே மாடல் தான். என்ன அப்படின்னா பி அப்படின்றது நமக்கு கொடுக்கல. ஓகே, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் அப்படின்றது 12ன்னு கொடுத்துட்டாங்க. என் அப்படின்றது 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 17,000 அப்படி சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பி எஸ்ஐ வந்து நமக்கு தேவை. அப்போ ஏலேருந்து பிஏ கழிச்சு எழுதணுமா? அப்போ 17,000 மைனஸ் பின்னு சொல்லி நான் இதை எழுதிக்கிறேன். அப்போ 17,000 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து என் அப்படின்றது 3, ஆருக்கு பதிலாக 12 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்கிறேன். இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போகிறப்ப 17,000 அப்படின்றது இருக்கா? அப்போ 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். 100p அப்படி சொல்லி இருக்குமா? அப்போ 3 12 36 36p அப்படி சொல்லி இந்த பக்கம் இருக்குமா? அப்போ இந்த மைனஸ் 100 இந்த பக்கம் போகிறப்ப 136p அப்படி சொல்லி மாறும். 136p இங்கே 17 லட்சம் அப்படின்றது இருக்குமா? ஓகே, அடுத்து வந்துட்டு எனக்கு பி தான் தேவை. அப்போ 136 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ 17 லட்சம் டிவைடட் பை 136
பி அப்படி சொல்லிட்டு இருக்குமா? இப்போ 17 நம்ம எதில் கேன்சல் பண்ணலாம்? 17 இன்ட்டு 8 போட்டால் வருமா? 6 ஓகே 36 வரும். அப்போ 1 டைம் ஒரு 17 17 ஓகேவா? 8 17 36 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன இருக்குது? 1 லேக் அப்படின்றது இருக்குது. டிவைடட் பை 8 இருக்குது. ஓரெட்டா 8, ஈரெட்டா 16, ஐயெட்டா 40, 00. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 12,500 அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 3000 அப்படி சொல்லிட்டு இது 2 தான் நம்ம பிரிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? பி அப்படின்றது 3000 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர்ஸ் ஈக்குவல் டு 8% சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன நமக்கு கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு 4000, அடுத்து ஆர்ஸ் ஈக்குவல் டு 12, என்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க. இது அப்படியே நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதினாலே ஆன்சர் கிடச்சிரும். அப்போ நம்ம பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா போடுறோமா? 3000 இன்ட்டு 8 இன்ட்டு என் டிவைடட் பை 100 அப்படி சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 4000 இன்ட்டு 12 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 அப்படி சொல்லி எழுதுறேன். இப்போ அந்த 100 கேன்சல் ஆயிரும். 30க்கு 30 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ரிமைனிங் வந்து என்ன கேன்சல் பண்ணலாம்? 1424. ஓகே, அடுத்து இந்த 2 வச்சு கேன்சல் பண்ண அப்படின்னா 6 டைம்ஸ் போகுமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 6 நாளா 24 அப்படின்றது இருக்குது. இங்கே 3n அப்படின்னு சொல்லி இருக்குது. எனக்கு என்ன தான் தேவை? அப்போ 24/3ன்னு சொல்லி போடுறேன் அப்படின்னா என்ஸ் ஈக்குவல் டு 8 years அப்படின்றது தான் ஆன்சர். இந்த சம்முக்குரிய ஆன்சர் என்ஸ் ஈக்குவல் டு 8 years. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த பிரின்சிபல் என்ன ஆகுதான்? 2 வருஷத்தில் 6200 மாறுது அப்படி சொல்கிறாங்க. அதுவே 3 வருஷத்தில் எவ்வளோ ஆகுதான்? 6800 ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இது 2 ஈக்குவேஷன் தான் கண்ணுக்கு தெரியுது. அப்போ இதை வச்சு நம்ம ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஒரு வருஷத்தில் நமக்கு எஸ்ஐ அப்படின்றது எவ்வளோ கிடைக்கிது அப்படி சொல்லி கண்டுபிடிக்கலாமா? 2வது வருஷத்தில் 6200 கிடைக்குதான், 3வது வருஷத்தில் 6800 கிடைக்குது அப்படின்னா ஒரு வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 800லேருந்து 200 கழிச்சோம் அப்படின்னா 600 அப்படின்றது தான் ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இது கிடைச்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 600 அப்படின்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 1200 கிடைச்சிருக்குமா? 1200 அப்படின்றது 2 வருஷம். ஏன் அதை நம்ம 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வாங்க. என்ன அப்படின்னா, பி அப்படின்றது எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் 1200 எஸ்ஐ அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அமௌண்ட் அப்படின்றது எவ்வளோ தெரிஞ்சிச்சு. அமௌண்ட் எவ்வளோ நமக்கு? 1200 பி அப்படின்றது எனக்கு என்னன்னே தெரியல. ஆனால் 6200 என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சா? இதில் எஸ்ஐ அப்படின்றத கழிக்கிறோம். எஸ்ஐ அப்படின்றது எவ்வளோ? 2 வருஷத்துக்கு 1200 அப்படின்றது கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ இதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா எனக்கு பி கிடைச்சிருமா? அப்போ பி அப்படின்றது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5000 கிடைச்சிருக்கு. அப்போ பி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பி அப்படின்றது 5000 அப்படின்னா 2 வருஷத்தில், அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆர் அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? 2 வருஷத்தில் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐக்கு பதிலாக 1200ன்னு சொல்லி போட்டுறேன். 100 போட்டுறேன். இந்த 2 0 கேன்சல் ஆயிருமா? 50 × 2 எவ்வளோ வரும்? 100R அப்படி சொல்லி வருமா? இஸ் ஈக்குவல் டு 1200 இருக்குமா? இந்த 2 0 கேன்சல் பண்ணேன் அப்படின்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 12% அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இந்த சம்முக்குரிய ஆன்சர் 12%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முதல்ல கொடுத்துருக்கதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். பாலாஜி அப்படின்றவருக்கு அருண் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாராம்? ரூ. 5000 கொடுக்குறாரு. ரூ. 5000 2 ஆண்டுகளுக்கு ஏதோ ஒரு வட்டி வீதத்தில குடுக்குறாரு. ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க? சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. சார்லஸ்க்கு என்ன பண்றாரு அப்படின்னா, 3000 4 ஆண்டுகளுக்கு குடுக்குறாரு. ஏதோ ஒரு வட்டி விகிதத்தில குடுக்குறாரு. ஆனா, இவங்க 2 பேரும் வந்து இவருக்கு ஒரு வட்டி தொகை குடுத்திருப்பார்ல, அந்த வட்டி தொகை தான் என்ன அப்படின்னா, அதாவது எஸ்ஐ அப்படின்றது எவ்வளோ குடுத்துருக்காங்க? 2200 அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. 2 பேர் செலுத்தின வட்டி அப்படின்றது தான் 2200 அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இத சம்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5000 இன்டு 2 இன்டு ஆர் டிவைடட் பை 100 சொல்லியிருக்குமா? அதுக்கடுத்து வந்துட்டு என்ன இருக்கு? இங்க 3000 இன்டு 4 இன்டு ஆர் டிவைடட் பை 100 அப்படி சொல்லியிருக்குமா? அடுத்து 2200 சொல்லியிருக்கு. இது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். இத கேன்சல் பண்ணோம் அப்புட்ன்னா, இது ஃபைனலா நமக்கு என்ன ஆன்ஸர் கிடைக்கும்? எஸ்ஐ சொல்லி கிடைக்குமா? இத கேன்சல் பண்ணாலும் எஸ்ஐன்னு சொல்லி கிடைக்குமா? இந்த 2 எஸ்ஐயும் கூட்டுனா தான் எனக்கு என்ன கிடைக்குமா? 2200 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கூட்டுனா ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும்? 2200 கிடைக்கும். இப்படி தான் நம்ம இந்த இத அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 0, 2 0. இங்க 2 0, இங்க 2 0 கேன்சல் பண்ணிட்டோமா? அப்ப இங்க வந்து 100 ஆர் கிடைக்கும். இங்க எவ்வளோ கிடைக்கும்? 120 ஆர் அப்படி சொல்லி கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டூ 2200 சொல்லியிருக்குமா? இப்ப 100, 120, 220 ஆர் அப்படி சொல்லியிருக்குமா? இஸ் ஈக்குவல் டூ 2200 சொல்லியிருக்கும். ஆர் இந்த பக்கம் வச்சுட்டு இங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னா 2200 டிவைடட் பை 220 இருக்குமா? 0 0 கேன்சலு. இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். அப்ப ஆர் ஈக்குவல் டூ 10% அப்படின்றது தான் இந்த சம்க்குரிய ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு அசல், அந்த அசல் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த அசல் வந்து என்னன்றது நமக்கு தெரியாதா? ஆனா வந்து என்ன சொல்றாங்க? n ஈக்குவல் டூ 4 வருஷத்துல 2 மடங்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம சிம்பிளா ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். P அப்படின்றத நம்ம 100ன்னு எடுத்துக்கங்க. P ஈக்குவல் டூ 100 அப்படி சொல்லி எடுத்துக்கங்க. எண்ண வந்து அப்படியே வச்சுக்கங்க 4ன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அப்படின்னா, எத்தனை மடங்கு ஆகுது? அமௌண்ட் வந்து என்னவாகுதாம்? 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 200 ஆகிறது அப்படி சொல்றாங்க. 4 வருஷத்துல அது ரூ. 200 ஆயிருது. அப்ப ரூ. 100ன்றது 4 வருஷத்துல ரூ. 200 ஆயிருது கண்டுபிடிச்சிட்டோமா? இப்பதான் ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரூ. 200 அது மாறுது. ஆனா எஸ்ஐ அப்படின்றது எவ்வளவா இருக்கும்? 100ஆ தான் இருக்கும். ஏன்னா 200லேருந்து 100 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ்ஐ வந்துட்டு 100 தான் நமக்கு கிடைக்கும். வட்டி அப்படின்றது நமக்கு ரூ. 100 தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 100 அப்படின்றது எஸ்ஐயா எழுதிக்கிறேன். பி அப்படின்றதுக்கு பதிலா என்ன போடுறேன்? 100 அப்படி சொல்லி போட்டுக்கிறேன். எண்ணுக்கு பதிலா 4ன்னு சொல்லி போடுறேன். வட்டி வீதம் தான் நம்மட்ட கேட்டிருக்காங்க. அதனால 6 அப்படியே வச்சுக்கிறேன். டிவைடட் பை 100 சொல்லி போடுறேனா? இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா? இப்ப எனக்கு 6 தான் தேவை. அப்ப ஆர் ஈக்குவல் டூ 100 டிவைடட் பை 4ன்னு சொல்லி போடலாமா? 2 8 5 20. அப்ப ஆர் ஈக்குவல் டூ 25% அப்படின்றது தான் இந்த சம்க்குரிய ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம இப்போ ஸ்கூல் புக்ல கவர் ஆன சம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா வந்து இது மட்டுமே போதுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பத்தாது. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ப்ளஸ் வந்துட்டு இதிலேயே வேற ஏதாவது மாடல் வந்து வெளியில ஏதாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஆனா நெக்ஸ்ட் வீடியோன்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ட முடிச்சுட்டு அதுக்கடுத்த வீடியோல நம்ம இதில விட்டத ஃபுல்லா நம்ம அதில வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இலக்கை அடையும் வரை. தேங்க் யூ ஆல்.